வணக்கம். வாங்க சின்ன வெங்காயத்தில் தாளிப்பு வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ சின்ன வெங்காயத்தை கத்தியால் நல்லா உரித்து எடுத்துட்டு தண்ணியில் அலசிட்டு ஒரு துண்டை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்குவோம். அரையமனையில் சிறுசாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். சாப்பர் இருந்தால் சாப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் ஓட்டிக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் நல்லா பொடிசாக அரியறதுக்காக அரையமணி எடுத்து நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கினேன். நல்லா பெசரி விட்டுடுவோம். ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிடலாம். பாத்திரத்துலேயும் நல்லா பெசிஞ்சு எடுத்துக்குவோம் சின்ன வெங்காயத்தை. 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 12 மணி அளவுக்கு மிக்ஸ் பண்ணேன். 3 தட்டு வச்சு வெயிலில் காய விட்டுட்டேன். ஒரு 5 மணி வரைக்கும் காயட்டுன்ட்டு மெத்தையில் எடுத்துன்னு போயிட்டு காய வச்சேன். தூசி எதனா படுன்ட்டு ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம். காயட்டும். ஈவினிங் ஒரு 5 o'clock போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. 1 கிலோ வெங்காயத்துக்கு 100 பூண்டு சேர்த்தா போதும். பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கினேன். உரலில் வச்சு நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கணும். வெங்காயம் காய வச்ச வெங்காயத்தை பாத்திரத்தில் சேர்த்து பூண்டை சேர்த்துருவோம். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் பெருஞ்சீரகம், 50 கிராம் கடுகு, 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் உளுந்து. நல்லா உளுந்து, முழு உளுந்து, அதை ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அடிக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கையை வச்சு நல்லா அடியிலிருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு விளக்கெண்ணெயை சேர்த்துக்கலாம். 1 கிலோ வெங்காயத்துக்கு 100 விளக்கெண்ணெய் எடுத்துக்கினேன். ஒரு 80 விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு மீதி வச்சுட்டேன். அது கையில் தொட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நல்லா அழுத்தி வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு நைட் ஃபுல்லாக மூடி வச்சுருவோம். காலையில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய உருண்டையாக நம்ம கை எவ்வளோ அடங்குதோ அதுமாரி உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். நான் சின்ன உருண்டையாக தான் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஒரு தாம்பல் தட்டில் 3 தட்டில் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை நல்லா காயட்டும். தூசுப்படாமல் இருக்க துணியை போட்டு மூடி வச்சிடலாம். அதே 5 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே தட்டை வச்சுருவோம். மறுநாள் காலையில் எடுத்துட்டு உருண்டையை நல்லா விளக்கெண்ணெய் தொட்டு பிடிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் கந்திஷ்டிக்காக காஞ்ச மிளகாய் வச்சுருக்கிறேன். விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா உருண்டையை அழுத்தி பிடிச்சி விட்டுடலாம். எல்லா உருண்டையும் நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சிடலாம். வடகத்தை நம்ம காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கீரைக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் இப்போ மறுநாள் காய வச்சாச்சு. துணி போட்டு நல்லா மூடி வச்சாச்சு. நல்லா காஞ்சிடுது. இதேமாரி எண்ணெயை தொட்டு ஒரு 2-3 நாளைக்கு நம்ம இதேமாரி காய வச்சு வைக்கணும். இப்போ நல்லா காஞ்சிடுதுன்னா அதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஒரு 15 நாளைக்கு காய விடணும். அவ்வளோதாங்க, வடம் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.